அந்த காட்டில் புறா பஞ்சு மிட்டாய் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தது. குழந்தைங்க எல்லாம் பஞ்சு மிட்டாயை விரும்பி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. குக்குவும் அவங்க அம்மா கொடுத்த காசை வச்சு ஒரு பஞ்சு மிட்டாய் வாங்கி சாப்பிட்டான். அவனுக்கு இன்னொரு பஞ்சு மிட்டாய் சாப்பிடணும்னு ஆசையாக இருந்தது. அதனால மீனுக்குருவி வீட்டை நோக்கி பறந்து போனான். மீனுக்குருவிட்ட போய் காசு வாங்கி வாங்கலான்னு. எனக்கு பஞ்சு மிட்டாய் வேணும். எல்லா குழந்தைங்களும் பஞ்சு மிட்டாய் சாப்பிட்றாங்க. எங்கள் அம்மா வாங்கி தர மாட்டாங்க. நீங்கள் எனக்கு பஞ்சு மிட்டாய் வாங்கி தரீங்களா? குக்கு, பஞ்சு மிட்டாயெல்லாம் உடம்புக்கு கெடுதல்ரா, அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. ப்ளீஸ் ஆண்டி, ஒரு டைம் வாங்கி கொடுங்க ப்ளீஸ். மீனுக்குருவி குக்குக்கு காசு கொடுத்தது. அந்த காசை எடுத்துகிட்டு போய் புறா கிட்ட கொடுத்து பஞ்சு மிட்டாய் வாங்கி சாப்பிட்டான். குக்குவோட அப்பா ஒரு திருட்டுக்காகம். மறுபடியும் பஞ்சு மிட்டாய் சாப்பிடணும் போல இருக்கு, என்ன பண்ணுறது? குக்கு கையில் பணம் இல்லை, எப்படியாவது திருடி சாப்பிடணும்னு ஒரு எண்ணம் வந்துருச்சு. புறா அதோட வியாபாரத்தெல்லாம் முடிச்சுட்டு ஓய்வு எடுக்கலான்னு சொல்லி ஒரு மரத்தடியை தேடி வந்தது. அங்கே மரத்தடியில் அதோட வண்டியை வச்சுட்டு ஓய்வு எடுக்கலான்னு சொல்லி படுத்துருச்சு. புறா படுத்திருக்கிறத ஒரு மரத்துல இருந்து குக்கு பார்த்துட்டே இருந்தான். புறா அங்கிள் தூங்கிட்டு தான் இருக்காரு, அருமையான வாய்ப்பு, எப்படியாவது போய் சாப்பிடணும். இப்படி நினச்ச குக்கு பறந்து போய் பஞ்சு மிட்டாய் வண்டி மேலே ஏறிட்டான். ஏறி அவனுக்கு வேணுங்கிற பஞ்சு மிட்டாயை இஷ்டத்துக்கு சாப்பிட்டான். தூங்கிட்டு இருந்த புறா அந்த சமயத்தில் எந்திரிச்சு குக்கு சாப்பிட்டுட்டு இருக்கிறத பார்த்துருச்சு. குக்குவை போட்டு அடி அடின்னு அடிச்சுது. உங்கள் அப்பா மாதிரி நீயும் திருட்டு வேலை பார்த்துட்டு இருக்கியா? இந்த சைடு நீ வந்த கண்ணை படுத்து போயிடும் பார்த்துக்க. என்னையும் அடிக்கிறீங்க? இருங்க, எங்கள் அப்பாவை போய் கூட்டிகிட்டு வரேன், அப்போ தெரியும் நான் யாருன்னு உங்களுக்கு. வீட்டுக்கு போன குக்கு நடந்தது எல்லாத்தையும் அவங்க அம்மா கிட்ட சொல்லிச்சு. அம்மா அம்மா, பஞ்சு மிட்டாய் திருடிட்டேன்னு புறா அங்கிள் என்னை போட்டு அடி அடின்னு அடிச்சுட்டாருமா. என்ன தைரியம் அந்த புறாவுக்கு? என் பையனவே அடிச்சிருச்சா? உங்கள் அப்பா மாதிரி நீயும் திருடன்னு சொல்லி என்னை அடிச்சதுமா. இன்னும் அந்த புறா அந்த காட்டிலே பஞ்சு மிட்டாய் கடை வைக்கவே கூடாது, அந்த மாதிரி பண்ணணும். காகங்கள் போய் புறாவை அடி அடின்னு அடிச்சுது. அடிச்சுட்டு புறா கிட்ட இருந்த பஞ்சு மிட்டாய் மூட்டையும் தூக்கிருச்சு. விடாதீங்க, நல்லா அடிங்க. நம்ம பையனவா அடிக்கிறான், நம்ம யாருன்னு தெரிஞ்சே நம்ம பையன் மேலே கை வச்சிருக்கான், அடிங்க. ஐ, இவ்வளோ பஞ்சு மிட்டாயா? ஜாலி ஜாலி ஜாலி. காகங்கள் 2 பேரும் ஒரு சின்ன வேலையாக வெளியூருக்கு கிளம்பி போயிட்டாங்க. குக்கு வீட்டில் இருக்க பஞ்சு மிட்டாயெல்லாம் எடுத்து எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தான். சாப்பிட்டு சாப்பிட்டு அவனோட வயிறு ரொம்ப வீங்கிருச்சு. அந்த சமயத்தில் காகங்கள் 2 பேரும் வீட்டுக்குள்ளே வந்தாங்க. அம்மா, என்னால் முடியலம்மா, வயிறு ரொம்ப வலிக்குதுமா. எல்லா பஞ்சு மிட்டாயும் சாப்பிட்டு என்னால் முடியல, நான் இறந்துருவேன் போல, வயிறெல்லாம் வலிக்குதுமா. பேசிட்டு இருக்க குக்கு மயங்கி கூட்டில் விழுந்து அப்படியே இறந்து போயிட்டான். குழந்தைங்களா, நீங்களும் அளவுக்கு அதிகமாக எந்த ஒரு பொருளையுமே சாப்பிடக்கூடாது. நாமளே நம்ம பையனை கொன்னுட்டோமே, நம்ம தெரியாமல் தப்பு பண்ணிட்டோம், அவனுக்கு அளவுக்கு அதிகமாக செல்லம் கொடுத்தது ரொம்ப தப்பு. காகங்கள் 2 பேரும் அவங்க பண்ண தப்பை உணர்ந்துட்டாங்க. இப்போ உணர்ந்து என்ன பண்ணுறது? குக்கு இறந்து போயிட்டான். டெய்லியும் குட்டீஸ்க்காக புது புது வீடியோ போடலான் இருக்கோம். எங்களோட சேனலை மறக்காமல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ கண்டினியூஸாக உங்களோட சேனலுக்கு வரும்.